மதியே ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பயிற்சி வகுப்பினுடைய இது வந்து ஜீவன் உமங். ஜீவன் உமங்களுடைய பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பா ஜீவன் உமங்களை நான் நான் பேசுறது கேட்குது எல்லாத்துக்கும்? கேக்குது சார். ஓகே. கேக்குது நல்லா கேக்குது. ஜீவன் உமங்கு ஜீவன் உமங்கு தான். ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான இது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பென்ஷன் பிளான் ஆப்ஷன் கேட்குறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். ஸோ பென்ஷன் பிளான் வந்து இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில தேவைப்படுது. ஏன்னா அழகான ஒரு வாசகம். குட் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பிரீமியம் கட்டுவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் டைம் 100 இயர்ஸ் வரையுமே நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்கும். ப்ளஸ் வந்து யார்கிட்டையும் போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் பணத்துக்காக நம்ம குழந்தைகளவே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுக்காக தான் எல்ஐசி ஜீவன் உமங் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை 2 ஆப்ஷன் என்னென்னு அப்படின்னா, பணம் செலுத்திக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு போனஸ் போடுவாங்க. பணம் செலுத்தி முடிச்ச பின்னாடி சர்வைவல் பெனிஃபிட் ஆரம்பித்த பின்னாடி ஒரு போனஸ் ரேட் போடுவாங்க. ஸோ இப்போ ஜீவன் உமங்கில் பாலிசி கடன் கட்டிக்கிட்டு இருக்க சமயத்தில் இருக்கக்கூடிய போனஸ் வந்து உங்களுடைய வயசு, எத்தனை வருஷம் பணம் கட்டுறீங்க, அதை பொறுத்து தான் போனஸ் வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. ஆஃப்டர் பிரீமியம் கட்டி முடிச்சு உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட் ஆரம்பித்த பின்னாடி நீங்கள் வந்து போனஸ் வாங்குறது வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் சொல்லிக்கிறாங்க. சட்டன் அமௌண்ட் ஏதாவது ஒரு அமௌண்ட் தான் கொடுக்குறது சொல்லிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறோன்னா, இப்போ கிடைக்கிற போனஸை விட இன்னும் ஒரு இப்போ வந்து 5%, 6% கிடைக்குது, 45 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா கிடைக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். 1000 ரூபாய்க்கு ஒவ்வொரு டிபெண்டிங் அப்பான் வயசு, எத்தனை வருஷம் டேமை பொறுத்து இருக்குங்கிறது. பட் ஆனால் ஆஃப்டர் பிபிடிக்கு அப்புறம் எல்லா பேரும் 30 ரூபா கிடைக்கும், இல்லை ஆஃப் தி போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்தால் தான் தெரியும். ஏன்னா நம்ம எல்லா பேரும் சொல்லிட்டு ஜீவன் சரணில் இது மாதிரி அடிபட்ட மாதிரி பண்ண வேணாம். ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு போர்ஷன் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்போ விஸ்வதேவ் சார் கூட அன்னைக்கு அவருடைய ஃப்ரெண்டு ஏஜென்சி யாரோ கிளாஸ் இருக்கிறப்ப சொன்னார், 1000 ரூபாய்க்கு 30 ரூபா 30 ரூபா, அதாவது 3% கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. பட் 3% கிடைச்சா சந்தோஷம்தான். பட் கிடைக்காத பட்சத்தில் வந்து நம்ம போய் கஸ்டமர்கிட்ட சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சர்வீல் பெனிஃபிட் கிடைக்கும். பட் அசட்டும் கிரியேட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாவது போனஸ் ஏறும். இந்த போனஸ் ஒரு ரீசனபிள் போனஸாக இருக்கும். ஏன்னா இப்போ தெரியாது, 15 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு நமக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்கும். வாங்க கார்த்திக். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். லக்ஷ்மி வாராயன் இல்லமே, லக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே. ஜீவன் உமங் இதோடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் கண்டிஷன்ஸ் மட்டும் முக்கியமாக பார்க்கணும். மினிமம் ஏஜ் என்ட்ரி 30 days கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இது எப்போனா 1/10/2024 பின்னாடி வந்த புது கண்டிஷன்ஸ். மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி 55 வயது 5 மாதம் 29 நாள் வரையும் இந்த பாலிசியில் என்ட்ரி ஆகிக்கலாம். குறைந்தபட்ச சம்மன்ஸு 2 lakhs, மேக்ஸிமம் நோ லிமிட்டு.
மெச்சூரிட்டி ஏஜுங்கிறது 100 வயசு. டேர்ம் வந்து இதுக்கு வந்து என்ன போடுவோம்னா 100. ஒரு நிமிஷம். நூறு மைனஸ் ஏஜெட் என்ட்ரி அதுதான் டேர்மாக கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ 30 வயசுக்கு நம்ம பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 100 100 வயசு வரையும் தான் அது. மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 100. டேர்ம் வந்து 100 மைனஸ் ஏஜெட் என்ட்ரி. இது ஜீவன் மூணுடைய டேர்ம். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து இதில் 4 டேர்ம் இருக்கு. 15 வருஷம் இருக்கு, 20 வருஷம் இருக்கு, 25 வருஷம் இருக்கு, 30 வருஷம் இருக்கு. ஸோ இதில் நம்ம எந்த டேர்ம் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னன்னா மினிமம் சர்வைவல் பெனிஃபிட் ஆரம்பிக்கக்கூடிய வயசு வந்து அந்த 18 வயசே இருக்கும். சர்வைவல் பெனிஃபிட் மினிமம் ஏஜெட் வந்து சர்வைவல் பெனிஃபிட் வந்து 18 இருக்கும். பழைய ஜீவனுமா 845 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் குழந்தைகளுக்கு பாலிசி போட்டிங்கன்னா குறைஞ்சது மைனருக்கு. தட் மீன்ஸ் 30 வயசுக்கு 30 வயசுக்கு தான் பென்ஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து அதை வந்து எடுத்துட்டு 18 வயசுல இருந்தே பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, சர்வைவல் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே இது கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சர்க்குலரில். அதுக்கப்புறம் ப்ரீமியம் செலுத்தக்கூடிய மோடு வந்து இயர்லி, ஆஃபர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி, அது எஸ்எஸ்ஓ, நேச்சு, இனாச்சு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து ப்ரீமியம் பேயிங் டேர்மை பொறுத்து மினிமம் ஏஜெட் என்ட்ரி, மேக்ஸிமம் ஏஜெட் என்ட்ரி இருக்கு. ஏன்னா இதை பாலிசி வந்து அது அந்த பாலிசியினுடைய அந்த கவரேஜ் வந்து முடிக்கக்கூடியது. மேக்ஸிமம் ஏஜெட் என்ட்ரி, மினிமம் ஏஜெட் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 15 வயசா நீங்கள் ப்ரீமியம் போட்டிங்கன்னா 3 வயசு குழந்தை உள்ளவங்களுக்கு வந்து மினிமம் 3 வயசு இருந்துச்சுன்னா 15 வருஷம் டேர்ம் போடலாம். ஏன்னா 15 + 3 18. ஸோ 18ன்னு கம்பேர் பண்ண போகிறப்ப நம்மளுக்கு சர்வைவல் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து சரியாக இருக்குங்கிறதுக்கு அது போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 15 வருஷம் டேர்ம் போட்டால் அதிகபட்சம் 55 வயசு 5 மாதம் 29 நாள் வரை உள்ளவங்க வந்து 15 வருஷம் டேர்ம் எடுத்துக்கலாம். 20 வருஷம் டேர்ம் போட்டாங்கன்னா 30 நாள் கம்ப்ளீட் ஆகிருந்தா போதும் மினிமம். ஆனால் மேக்ஸிமம் ஏஜெட் என்ட்ரி 50. ஏன்னா ப்ரீமியம் செலுத்தும் காலம் வந்து மேக்ஸிமம் 70 இயர்ஸை தாண்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை வச்சிருக்காங்க. என்டோமெண்ட்லையும் ஜீவனானந்தம் எப்படி மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் 70 அதுக்கப்புறம் ப்ரீமியம் கட்டி முடிச்சுமே மொத்தமாக பணம் வாங்கிடும் இல்லையா, அது மாதிரி இதில் வந்து ப்ரீமியம் கட்டி அந்த முடியக்கூடிய காலம் வந்து 70 வயசுக்கு உள்ள இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஸோ 25 வருஷம் டேர்ம் போட்டிங்கன்னா மினிமம் 30 நாள் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 45 வயசு வரையும் இருந்துக்கலாம், 5 மாதம் 29 நாள் வரையும். இப்போ டேர்ம் 30 வருஷம் அவர் போட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் வந்து 40 வயசுக்குள்ள இருக்கும். ஸோ 40 வயசு உள்ளவருக்கு வந்து 30 வருஷம் வரையும் டேம் கொடுக்கலாம். 40 வயசு உள்ளவருக்கு வந்து 25 வருஷம் டேம் கொடுக்கலாம், 20 வருஷம் டேம் கொடுக்கலாம், 15 வருஷம் டேம் கொடுக்கலாம். ஆனால் 45 வயசு உள்ளவருக்கு வந்து 30 வருஷம் டேம் கொடுக்க முடியாது. ஏன்னா ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலம் வந்து 70 வயதோட நிறைவு செய்யறதுனால அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 30 வருஷங்கிறத கொடுக்க முடியாது. இதுதான் ப்ரீமியம் பேயிங் டேர்முக்கும் நம்ம பணம் செலுத்துற காலத்தை பொறுத்து மினிமம் எத்தனை வயசுல எடுக்கலாம், மேக்ஸிமம் எத்தனை வயசுல கண்டிஷன் இருக்கு. இது முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா ஒருத்தட்ட வந்து 40 வயசுல இருக்கிறது நான் லாங் டேர்ம் போறேன்னு சொல்லி உமங்கணிக்கு ப்ரெசர் பண்ணியிருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இதில் வந்து எப்பயுமே மெச்சூரிட்டி சொல்லுவோம், எல்லா பாலிசிலையுமே மெச்சூரிட்டி தான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லுவோம். பணம் கட்டி முடிச்ச மாதிரி என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ மெச்சூரிட்டிங்கிறது 100வது வயதில் சம்மிட்ஸோடு
இப்போ எத்தனை லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்குமோ அத்தனை லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு ப்ளஸ் சிம்பிள் ரிவைசரி போனஸ் ப்ளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் ஷால் பி பயபிள். இந்த சிம்பிள் ரிவைசரி போனஸ் வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா, பிரீமியம் செலுத்தும் காலத்துக்கு ஒரு போனஸ் ப்ளஸ் பிரீமியம் செலுத்தின பின்னாடி காலத்துக்கு ஒரு போனஸ். அது சிம்பிள் ரிவைசரி போனஸ்ல தான் வரும். ப்ளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் கண்டிப்பாக இந்த பிளானில் இருக்கும். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் போடுறதுனால ஃபைனல் அடிஷனல் போனஸும் சேர்த்து கொடுப்பாங்க. நம்ம 100 வயதில் இருக்கிற பட்சத்தில் இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை நம்ம வாங்கிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் நம்ம 100 வயசுக்கு இல்லை அப்படின்னா அது வந்து டெத்து கிளைமில் தான் போய் சேரும். அதை வந்து நம்ம பின்னாடி காலத்தில் பார்ப்போம். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி முடிஞ்சிருச்சு. மெச்சூரிட்டியில் வந்து ஒரே வருஷங்கிறனால ஃபர்ஸ்ட்லேயே மெச்சூரிட்டியை போட்டுட்டேன். ஸோ இதில் வந்து என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷம் நம்ம ப்ரீமியம் கட்டுறோம். 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் 4 டேர்மில் ப்ரீமியம் பிபிடியை கட்டுறோம். இதில் என்னன்னா, சர்வைவல் பெனிஃபிட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இன்கேஸ் ஆஃப் நம்ம பாலிசி ஹோல்டர் பணம் கட்டுறோம், இடையில அவரால் கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்களுடைய பெய்டப் வேல்யூ வந்து மினிமம் பெய்டப் வேல்யூ வந்து சம்மஸோடு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 2 lakhs இருக்கணும். 2 lakhsக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த சர்வைவல் பெனிஃபிட் கொடுப்போம். சர்வைவல் பெனிஃபிட்டுங்கிறது பின்னாடி 8% ஆஃப் சம்மஸோடு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால இப்போ வந்து 15 வருஷம் போட்டிருக்கீங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு சம்மஸோடு போட்டிருக்கீங்க, ஒரு வருஷம் தான் பிரீமியம் கட்டியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு வருஷம் கட்டியிருந்தா கூட நம்ம இதில் வந்து அதாவது பெய்டப் வேல்யூ கால்குலேஷன் என்னன்னா, பிரீமியம் செலுத்திய காலம் டிவைடட் பை செலுத்தும் காலம் என்று சம் அஷ்யூர்டு. இது 15 லட்சம் போட்டிங்கன்னா இப்போ ஒரு வருஷம் பிரீமியம் கட்டியிருந்தாவே அந்த பெய்டப் வேல்யூ வந்துடும், 2 lakhs வந்துடும். ஸோ 2 lakhs வந்துருச்சுன்னா அந்த 8% சம் அஷ்யூர்டு போட்டு வந்து சர்வைவல் பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து மினிமம் பெய்டப் வேல்யூ. ஏன்னா லாங் டேர்ம் போடுறப்ப வந்து ஒரு 30 வருஷம் போட்டிருக்காரு, ஒரு வருஷம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து பெய்டப் வேல்யூ வந்து 2 lakhs வராது. ஸோ அதனால அவருக்கு வந்து சர்வைவல் பெனிஃபிட் ஆஃப்டர் பிபிடிக்கு அப்புறம் எதுவும் வராது. அவர் வந்து மெச்சூரிட்டியில் வாங்கிக்கலாம், இல்லை பாலிசியை சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுதான் இந்த கண்டிஷனுக்காக அதை போட்டிருக்கேன். சர்வைவல் பெனிஃபிட் வந்து ஃபார் 100 years டேர்முக்கு இருக்கும். 8% ஆஃப் சம் அஷ்யூர்ட் ஷால் பி பேயபிள் அட் தி எண்ட் ஆஃப் பிபி பிரீமியம் paying term and thereafter on completion of each subsequent year till the life assured survives or till maturity. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பிரீமியம் செலுத்திய பின்னாடி 15 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ 30 வருஷமோ பிரீமியம் செலுத்தின பின்னாடி உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கட்டியிருக்க சம் அஷ்யூர்ட்ல 8% வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ வரையும்னா உங்களுடைய சப்சீக்வெண்ட் லைஃப் இருக்கிற வரை சர்வைவல் நீங்கள் வாழ்கிற வரையும் கொடுப்பாங்க. அல்லது 100 வயசு வரை இருக்கிறோம் அப்படின்னா 100வது வயசுலையும் 100 வயசு வரையுமே டில் மெச்சூரிட்டிலையும் இந்த சர்வைவல் பெனிஃபிட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் 100 வயசு தான் மேக்சிமம் இந்த பிளானை பொறுத்த வரையும். அதனால இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல வந்து ஒரு சின்ன லாஜிக், இது நானா போட்டிருக்கிறது. 15 வருஷம் நீங்கள் ப்ரீமியம் கட்டுற மாதிரி பிபிடி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு பணம் கட்டுறீங்களோ அந்த பணமே உங்களுக்கு பென்ஷனாக வந்து சேரும். அதாவது 15 வருஷம் டேர்ம் போடுறீங்க, மாதம் 10,000 ரூபா ப்ரீமியம் செலுத்துகிற மாதிரி பணம் கட்டினீங்கன்னா 15 வருஷத்துக்கும் 10,000 கட்டிக்கிட்டே வருவீங்க. முடிஞ்ச பின்னாடி கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறப்ப, சார் 15 வருஷம் பணம் கட்டுறீங்க, 10,000 அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டி முடிச்ச பின்னாடி 10,000 பென்ஷன் வாங்கிக்கலாம். ஆனால் மந்த்லியாக கொடுக்க மாட்டோம், வருஷத்துக்கு 1.20. நீங்கள் எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்களோ அந்த பணத்தை அப்படியே 12ஆல் பெருக்கி வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருவோம் சார். இது வந்து உங்களுக்கு ஈஸி சார். இப்போ நீங்கள் 10,000 உங்களுக்கு வந்து 15 வருஷம் கழிச்சு பாலிசி போடுறீங்க, 15 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு 30,000 ரூபா எனக்கு பென்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்பயே நீங்கள் வந்து 30,000 ரூபாயை போட்டிங்கன்னா 15 வருஷம் கழிச்சு நீங்கள் அதே அந்த 30,000 ரூபாயை இன்ட்டு 12 3,60,000 வருஷமாக தான் சார் இதில் சர்வைவல் பெனிஃபிட் கொடுப்போம். ஏன்னா இது வந்து சர்வைவல் பெனிஃபிட் தான், பென்ஷனுங்கிறது மந்த்லி குவார்டர்லி ஆஃபர்லின்னு இருக்கும். ஸோ நம்ம சர்வைவல் பெனிஃபிட்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். பென்ஷன் சொன்னால் டேக்ஸ் வந்துடும், அந்த ரீசனுக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ 15 வருஷம் கட்டினீங்கன்னா 1 டைம் ஆஃப் மந்த்லி பிரீமியத்தை கட்டலாம். 20 வருஷம் டேர்ம் போட்டிங்கன்னா
10,000 ரூபா மாசம் கட்டுறீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு 15,000 ரூபா மாசத்துக்கு உங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்ட்டிட்ட நம்ம கேட்சிங் ஆஃப் பாயிண்டா யூஸ் பண்றதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். 25 வருஷம் டேர்ம் போட்டிருந்தீங்கன்னா 2 டைம்ஸ் 10,000 ரூபா மாசம் கட்டினீங்கன்னா குழந்தைக்கு வந்து இப்போ 0 வயசு குழந்தைக்கு நீங்க பாலிசி எடுக்கிறீங்க, 25 வருஷம் எடுக்கிறீங்க. எனக்கு இப்போ வேணா 25 வருஷத்துல இருந்து ரெகுலரா கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாசம் 10,000 ரூபாய்க்கு நீங்க பிரீமியம் கட்டுனீங்கன்னா 25 வருஷம் கழிச்சு அது வந்து 20,000 ரூபாயா பென்ஷனா கிடைக்கும். இன்ட்டு 12 2,40,000 ரூபாய் வருஷம் பென்ஷன் மாதிரி கட்டிட்டே இருப்பாங்க. 30 வருஷம் டேர்ம் போட்டீங்கன்னா கட்டக்கூடிய மந்த்லி பிரீமியத்துல 2.5 டைம்ஸ் மந்த்லி பிரீமியம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த லாஜிக்கா எடுத்து இதை நம்ம சொன்னோம்னா சேல்ஸ் டூலா மார்க்கெட்டிங் டூலா யூஸ் பண்ணோம்னா கஸ்டமர் என்னப்பா 1 டைம் 2 டைம் 3 டைம் சொல்றீங்க, ஸோ என்னன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வசதியாக இருக்கும். லோன் வாங்கிக்கலாம், 1 வருஷம் கழிச்சு எப்போ வேணாலும் நம்ம லோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சரண்டரும் வாங்கிக்கலாம். சரண்டரும் 1 வருஷம் பிரீமியம் கட்டிருந்தா மட்டும்தான் பெய்டப் வேல்யூ அக்குமுலேட் ஆகும். ஸோ பெய்டப் வேல்யூ அக்குமுலேட் ஆக போகிறப்ப சரண்டர் கொடுக்கலாம், சரண்டர் கொடுக்குறப்ப லோனும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது 1 வருஷம் பிரீமியம் கட்டியிருந்தாலும் உண்டு. டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் இப்போ பாலிசி ஹோல்டர் 10 வருஷம் பணம் கட்டியிருக்காரு, 11 வருஷம் இறக்குறாருன்னா சம்மசூல் ஆன் டெத்து சம்மசூல் கொடுத்துருவோம். ப்ளஸ் 10 வருஷத்துக்குரிய சிம்பிள் ரிவைசரி போனஸ் கொடுத்துருவோம். ப்ளஸ் ஃபைனல் டிசைல் போனஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கொடுத்துருவோம். இதுதான் டெத் பெனிஃபிட். ஆஃப்டர் பிபிடிக்கு அப்புறம் கொடுக்க போகிறப்ப என்ன நடக்கும்னா ஒரு 15 வருஷம் பணம் கட்டுறாரு, அவருக்கு வந்து ஒரு 20 வருஷத்துல இறப்பு ஏற்படுது அப்படின்னா சம்மசூல் கொடுத்துருவோம். ப்ளஸ் 15 வருஷத்துக்கு ஃபுல் போனஸ், ப்ளஸ் அந்த 5 வருஷத்துக்கு எல்ஐசியில் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போனஸாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஃபைனல் டிசைல் போனஸை சேர்த்து நாமினிக்கு கொடுத்துருவாங்க. அந்த 5 வருஷத்துக்கு சர்வைவல் பெனிஃபிட் வந்து 8% வாங்கிட்டு இருப்போம். அந்த 8% கொடுத்த அமௌண்ட்டையும் நம்ம கழித்து கொள்ளப்பட மாட்டோம். சர்வைவல் பெனிஃபிட் அப்படின்னு வர எதுவுமே நம்ம கழித்து கொள்ள மாட்டோம். இதை வந்து மணிபேக் பாலிசி இல்லாமல் தான் நம்ம சர்வைவல் பெனிஃபிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இதை வந்து உங்களுடைய கனிவான பார்வைக்கு கவனத்திற்கு கொண்டு வரதுக்காகத்தான் இதை நான் சொல்றேன். இது டெத் பெனிஃபிட். ரைடர்ஸ்ல எல்லா ரைடருக்கும் உண்டு. பிரீமியம் பெனிஃபிட் ரைடர் இருக்கு, ஏபி ரைடர் இருக்கு, ஏடிடிபி ரைடர் இருக்கு, டேம் ரைடர் இருக்கு. பிரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர் எதுக்காக கொடுக்க போறோம்னா மைனர் சேனலுக்கு எல்லாத்துக்கும் போடுவதற்கு தான் பிரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடரு. ஏபி ரைடர்ல இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு இல்லையா, 1 டைம் 2 டைம் மேக்ஸிமம் 3 டைம்ஸ் வரையும் கொடுத்துக்கலாம். அதை நான் வர்றப்ப சொல்றேன். ஏடிடிபி ரைடர் இருக்கு, டேம் ரைடர் இருக்கு. ஆக்சிஜன் பெனிஃபிட் ரைடர் கொடுக்குறோம். அது இப்போ ஆக்சிஜன் பெனிஃபிட் ரைடர் எல்லாமே நம்ம ட்ரேடர் கிளாஸ் எடுத்திருக்கோம், அது எந்த மாற்றமும் கிடையாது. பிரீமியம் செலுத்தும் காலத்துக்கு மட்டும்தான் உண்டு. பிரீமியம் செலுத்தும் காலத்துக்கு இப்ப ஜீவன் உமங்களை 15 வருஷம், என்னுடைய வயசு 40, 15 வருஷத்துக்கு டேம் எடுக்கிறேன் அப்படின்னா 40 + 15 பிரீமியம் செலுத்துற காலத்துக்கு மட்டும்தான் எனக்கு ஆக்சிஜன் பெனிஃபிட் உண்டு. ஸோ அதனால இந்த பிளானை பொறுத்தவரையும் நம்ம ஏடிடிபி தான் எடுக்கணுமே ஒழிஞ்சு ஏபி ரைடர் எடுக்கக்கூடாது, கஸ்டமருக்கு கொடுக்கவும் கூடாது. இதுதான் முக்கியம். இதுக்கும் பாலிசி எடுக்கிறப்ப ஏபி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரீமியம் செலுத்தும் காலம் மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் பிபிடி வந்து 5 வருஷம் இருந்தால் போதும். நம்ம அப்போ கூட ஆக்சிஜன் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் ஏஜ் என்ட்ரி 18, மேக்ஸிமம் 65, மினிமம் சம்மசூல் 20,000 எடுத்துக்கலாம். அதிகபட்சம் 1 கோடி வரையும் ஏடிடிபி எடுத்துக்கலாம். 1 டைம் ஆகும், 2 டைம் ஆகும், 3 டைம்ஸ் ஆகும் எடுத்துக்கலாம். ஏபி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பிபிடி தான். மேக்ஸிமம் கவர் சீசிங் வந்து 70 இயர்ஸோட இது முடிஞ்சிடும். ஆக்சிடென்ட் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி தான். மினிமம் ஏஜ் என்ட்ரி 18, மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி 65. இது ஈக்குவல் டு சம்மசூல் தான் கொடுக்க முடியும். இது வந்து ஃபுல் டேர்முக்குமே உண்டு. இப்போ 40 வயசு உள்ளவர் 15 வருஷம் டேர்ம் எடுக்கிறாரு, 55 வருஷம். 55 வருஷத்துக்குள்ள நான் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பணம் கட்டி முடிச்சிடுறேன்னா எனக்கு வந்து 100 வயசு வரையும் இந்த பிளான் இருக்கு. ஆனா எனக்கு மேக்சிமம் கவர் சீசிங் வந்து 70 வயசுல முடிஞ்சிடும். இப்போ 40 + ஒரு 15 55 அப்படின்னா அங்கிட்டு ஒரு 15 வருடங்களுக்கு நம்ம பணம் கட்ட மாட்டோம். ஏன்னா முதல்ல பணத்தை கட்டி வச்சிடறோம். அந்த 70 வயசுக்குள்ள ஏதாவது விபத்து ஏற்பட்டு இறந்துட்டாலோ அந்த டிசபிலிட்டி பெனிஃபிட்ல இன்னென்ன காலங்கள் தன்னால் செய்ய முடியாத 6 காரியங்களை 4 காரியங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லி டிசபிலிட்டி பெனிஃபிட்டுக்கான ஹானரை வந்து டிவிஷனல் ஆஃபீஸில் வந்து அப்ரூவல் டெத் கிளைம் செக்ஷன் வந்து அப்ரூவல் கொடுத்தா அவங்களுக்கு நம்ம
லட்சத்துக்கு 833 ரூபா கொடுப்போம். சர்வைவலுக்காக கொடுப்போம். அவர் உயிரோட இருந்தா. இறந்துட்டாருன்னா எவ்வளவு பேசிக் சம்மசோடு இருக்கோ அந்த சம்மசோடையும் பிளஸ் நம்ம அந்த பேசிக் சம்மசோடும் கொடுத்துருவோம், ஆக்சிடென்ட் சம்மசோடும் கொடுத்துருவோம். எந்த வருஷத்துல ரிஸ்க் ஏற்படுறா இறக்குறாரோ அப்பையும் கொடுத்துருவோம். இன்கேஸ் அவர் ஆக்சிடென்ட் ஆகி அவரு இறக்கல, பட் வந்து இந்த 6 விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் பாலிசி எடுத்து ஒரு 180 நாளைக்கு உள்ள இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. ஆக்சிடென்ட் ஆகி 180 நாளைக்கு உள்ள இறந்தா மட்டும்தான் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுப்போம். 181வது நாள் இறந்தா கூட ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் டெத் சம்மசூட் கொடுக்க மாட்டோம். அப்படிங்கிறதையும் நீங்க வச்சுக்கணும். இதுவும் ஒரு கண்டிஷன் இருக்கு, அடிஷனல் கண்டிஷன். ஸோ அதையும் மறந்துடக்கூடாது. மீண்டும் சொல்றேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவரு நல்ல இறக்கலை, அவர் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு, 180 நாள் வரையும் அவருக்கு வந்து 180 நாளைக்குள்ள ஆக்சிடென்ட் டேட் ஆஃப் ஆக்சிடென்ட்ல இருந்து 180 டேஸுக்குள்ள அவர் இறக்கலை, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து 181வது நாள் இறந்தாருன்னா எந்த பணமும் கொடுக்க மாட்டோம். 6 மாசத்துக்கு உள்ள இறந்தா மட்டும்தான் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் சம்மசோடு கொடுப்போம். இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுவும் மேக்சிமம் சீசிங் ஏஜ் வந்து 70 வயசோட முடிச்சுப்போம். பிரீமியம் பெனிஃபிட் யாருக்காக கொடுக்கணும்? மைனர் லைஃப்காக கொடுக்க போறோம். அது வந்து 17 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு இருக்க போறோம். அப்ப ப்ரொபோசல் ஏஜ் வந்து குறைந்தபட்சம் 18 இருக்கணும், அதிகபட்சம் 55 இருக்கணும். மினிமம் சம்மசோடு பேசிக் சம்மசோடு ஈக்குவலாக தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி பிரீமியம் பெனிஃபிட் வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், பட் அவுட்ஸ்டாண்டிங் டேர்ம் வந்து 5 இயர்ஸ் இருக்கணும். பிரீமியம் வந்து 25 வயசுக்குள்ள தான் இருக்கணும். இப்போ 0 வயசு குழந்தைக்கு நீங்க பாலிசி எடுக்கிறீங்கன்னா 25 வருஷம் டேர்ம் போட்டீங்கன்னா நீங்க 25 வருஷத்துக்கு அந்த அவங்களுடைய பிரீமியம் செலுத்தும் காலம் வரையுமே ப்ரொபோசலுக்கு வந்து பிடபிள்யூ ஒட்டி கொடுத்துக்கலாம். ஆனா 30 வருஷம் நீங்க டேர்ம் கொடுத்தீங்கன்னா 0 வயசு குழந்தைக்கு 25 வயசு வரை மட்டும்தான் பிரீமியம் வேவர் பெனிஃபிட் அப்ளிகபிள் ஆகும். மீதம் இருக்கக்கூடிய 5 வருஷத்துக்கும் அந்த பையனோ பொண்ணோ மேஜர் ஆனதுனால பிரீமியம் கட்ட வேண்டும். இன்கேஸ் ஆஃப் பாலிசிதார இறந்து போயிட்டா அந்த பிரீமியம் வந்து 5 வருஷத்துக்கு அந்த குழந்தை கட்டித்தான் ஆகணும். அதனால மேக்சிமம் 25 வயசு வரை தான் பிரீமியம் பெனிஃபிட் கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு. யார் யார் ப்ரப்போஸ் பண்ணலாம்னா அப்பா பண்ணலாம், அம்மா பண்ணலாம். அம்மா கேட்டகரி 1 and 2 இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் பிடபிள்யூடி கொடுக்க முடியும். கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பாலிசியை ப்ரப்போஸ் பண்ணலாம். பேரண்டோடைய கன்சர்ன் வாங்கிட்டு என்ஓசி என்னுடைய குழந்தைக்கோ என்னுடைய தாய்க்கோ, என்னுடைய தாய் வந்து என்னுடைய தந்தை வந்து என்னுடைய குழந்தைக்கு முன்மொழிவு செய்வதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு ஒரு கன்சர்ன் லெட்டரை வாங்கிட்டு கொடுக்கலாம். பட் ஆனால் பிரீமியம் வேவர் பெனிஃபிட்டை கொடுக்க முடியாது. வித்தவுட் இன்சூரன்ஸ் பிரீமியம் வேவர் பெனிஃபிட்டுக்கு வந்து பேரண்ட்ஸோட இன்சூரன்ஸ் 25 லட்சம் ரூபா வரை இல்லாமல் நம்ம பாலிசி கொடுக்கலாம். பிடபிள்யூ கூட சேர்த்து கொடுத்தா 50 லட்சம் ரூபா வரையும் பேரண்ட் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். நான் முடிச்சிடறேன், அப்புறம் கேளுங்க. பேரண்ட்டுடைய அதாவது பிரீமியம் வேவர் பெனிஃபிட்டுக்கு வந்து 50 லட்சம் ரூபா வரையும் வந்து பிரீமியம் பெனிஃபிட் கொடுத்தா பேரண்டோட இன்சூரன்ஸ் இல்லாமல் 50 லட்சம் ரூபா வரையும் கொடுக்கலாம். வித்தவுட் பிடபிள்யூவாக இருந்தால் 25 லட்சம் ரூபா வரையும் பேரண்ட் இன்சூரன்ஸ் இல்லாமல் கொடுக்கலாம். 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே எவ்வளவு போட்டிருந்தாலும் பேரண்டோட இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை. இதுதான் பிரீமியம் பெனிஃபிட்டுக்குரிய கண்டிஷன். டெர்மினேட்டர் மேஜருக்கு தான் கொடுக்க முடியும். இதுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு, மேக்சிமம் அந்த மேக்ஸிமம் சீலிங் வரையுமே இருக்கு. இது வந்து இந்த பிளானுக்கு மட்டும் ஏபி ஏடிடிபி எல்லாமே 70 வயசோட முடியும். இதுல மட்டும் 75 வயசு இதை மேக்சிமம் அல்லது 35 வருஷம் லாங் டேர்ம். இதுல எது முன்னாடி வருதோ விச்சவரிசி ஏர்லியர் அதான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை 20 வயசு உள்ளவருக்கு நான் பாலிசி கொடுக்குறாரு, அவர் டேர்ம் ரேட்டர் போறாரு அப்படின்னா 20 பிளஸ் அதிகபட்ச டேர்ம் எத்தனை வருஷம்? 35 வருஷம். 55 வயசு அல்லது 75 வருஷம், 75 வயது, இதுல எது முன்னாடி வருதோ அது வரையும் தான் நம்ம இதை கொடுப்போம், இந்த டேர்ம் ரேட்டர் பெனிஃபிட்டை கொடுப்போம். ஸோ அதனால டேர்ம் ரேட்டர் பாலிசி எடுக்கிறப்ப தான் கொடுக்க முடியும், இடையில சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாது. இதுல வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு, மெச்சூரிட்டி டெத்லேயும் இருக்கு, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கு. செட்டில்மெண்ட் ஆப்ஷன்
இதுலயும் இருக்கு. எனி கொஸ்டின்ஸ் கேளுங்க. 5 நிமிஷம் 7 நிமிஷம் வரை இருக்கு, அதுக்குள்ள கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடியறதுக்கு. கேட்டகரி 1 and 2 சொல்றீங்க இல்லையா? ஆமா, ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்படின்னா அது விளக்கம் சொல்லுங்க. கேட்டகரி 1 2னா கவர்மெண்ட் எம்ப்ளாய். இப்போ நம்ம நான் மெடிக்கல் ஜென்ரலில் கொடுக்குறோம்னா லேடி, கேட்டகரி 3 லேடி கொடுக்க முடியாது. கேட்டகரி 1 லேடிங்கிறவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறவங்க, கோசி கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்கலாம் கேட்டகரி 1 வருவாங்க. கேட்டகரி 2 இருக்கிறவங்க எல்லா பேருமே ஐடி ஃபைல் பண்ணுவாங்க. என்னுடைய வருமானம் இவ்வளோதான் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிக்கிறதுக்கு, வருமானத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிக்கிறவங்க எல்லா பேருமே கேட்டகரி 2 லேடிஸில் வந்துருவாங்க. ஓகே. நான் இதில் அந்த கான்செப்ட் போட்டிருந்தேன் லாஜிக்கு. 15 வருஷம் போட்டோம்னா 1 டைம், 20 வருஷம் போட்டோம்னா 1.5, 25 வருஷம் போட்டோம்னா டபுள். இந்த டைம் ஆஃப் மந்த்லி பிரீமியத்தை நம்ம பார்ட்டிட்ட கேட்சிங்க சொல்றதுக்கு வசதியாக இருக்கும். என்னன்னு கேட்பாங்கிறதுக்காக 30 வருஷம் குழந்தைக்கலாம் 30 வருஷம் 0 வயசு குழந்தைக்கலாம் 30 வருஷம் போட்டிருக்கப்ப நல்ல இது கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும். ப்ரீமியமும் கொஞ்சம் கம்மியாக கட்டுவாங்க. பட் ஆனால் 30 வயசு வரையும் அவங்க கட்டணும். ப்ரீமியம் பெனிஃபிட் அதில் போட்டோம்னா 25 வயது வரை தான் அது எலிஜிபிலிட்டி வரும். மீதமுறைய காலகட்டத்தில் அவர் கட்டலாம். இன்கேஸ் ஆஃப் ப்ரொபோசலுக்கு ரிஸ்க் ஏற்பட்டுச்சுன்னா அந்த குழந்தை தான் கட்டணும். இன்கேஸ் ஆஃப் அந்த நேரம் கட்ட முடியாமல் போயிட்டா கூட பெய்டப் வேல்யூ இருக்கும். பெய்டப் வேல்யூவில் இருந்து 8% சமசூல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிளான்ல. வேற எதுவும் டவுட் இருக்கா மோகன் சார்? அந்த கேட்டகரி 2 சொல்றீங்களா சார்? ஆமாம். அதுல வந்து இப்ப சப்போஸ் அவங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணா மட்டும் போதுமா, இல்ல டாக்ஸ் கட்டிருக்கணும், அமௌண்ட் எதுவும் கட்டணும் அப்படின்னா ஆமா. வாட்டவர் எந்த பிசினஸ்னாலும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் என்னுடைய வருமானம் இவ்வளோதான் சொல்லி கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிச்சு ஐடிஆர் ஃபைல் பண்ணால் போதும். டேக்ஸ் கட்டணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நம்ம எல்லாமே 5 இப்போ வந்து 12 லட்ச ரூபா வரையும் டேக்ஸ் இல்லை இந்த வருஷத்துல இருந்து. என்னுடைய வருமானம் 12 லட்ச ரூபா இல்லை, எனக்கு 5 லட்சம் தான் வருது, எனக்கு 3 லட்சம் தான் வருதுன்னு சொல்லி நீங்கள் கணக்கு காமிச்சிங்கனாவே அவங்களே கேட்டகரி 2 லேடிக்கு வந்துடுவாங்க. ஓ சரி சார். சரியா? ஓகே சார். ஓகே மோகன் சார். இப்போ மெச்சூரிட்டி வாங்கும்போது 100 இயர்ஸ்ல வாங்குறோம்ல, ஆமாண்ணே. சப்போஸ் அந்த மெச்சூரிட்டி அதே வந்து இந்த 90 இயர்ஸ்ல வாங்கும்போது நம்ம வந்து இதான் இடையில சார் ஒரு பண்ணுவோம். விஷயத்த சொல்றேன். பிரீமியம் 15 வருஷம் பணம் கட்டிடுறோம். கஸ்டமர் சொல்லுவோம் இல்லையா, 15 வருஷம் கட்டி முடிச்சிட்டோம், எனக்கு வந்து பென்ஷனே வேணாம்னு சொன்னா நீங்க எப்போ வேணாலும் சரண்டர் பண்ணிக்கலாம். அதாவது 2% தான் குறையும். ஏன்னா 8% வாங்கிடுவோம். இப்போ சம்மன்சூரில் வந்து நம்ம அந்த டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை நீங்கள் கம்பேர் பண்ண போகிறப்ப எப்போ வேணாலும் சரண்டர் பண்ணிக்கலாம், அசட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு வீடு, ஒரு கான்செப்டை பற்றி முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ வீடு எப்படின்னா நீங்கள் ரெகுலராக பணம் கட்டிக்கிட்டே இருக்கீங்க, 15 வருஷம் கட்டியிருக்கீங்க. நான் 50 வயசு ஆகுது, நான் பாலிசி 50 வருஷம் எடுத்திருக்கேன், 15 வருஷம் பாலிசி போட்டிருக்கேன். 65 வயசு. 65 வயசுல இருந்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும் வாங்குறேன். 70 வயசு வரையும் அதை நான் பேமெண்ட்டை வாங்கிக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன் பெனிஃபிட் 70 வயசு வரையும் இருக்கு. ஸோ 70 வயசு வரையும் நான் வந்து அந்த பிரீமியத்தை, அந்த சர்வைவல் பெனிஃபிட்டை வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு 71வது வருஷத்துல எனக்கு இன்சூரன்ஸ் ஏபி இல்லை, எனக்கு வந்து பணம் தேவைப்படுது, மொத்தமாக தேவைப்படுது, என் குழந்தைகளுக்கோ யாருக்கோ எனக்கு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் சரண்டர் பண்ணிக்கலாம். சரண்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. இப்பயே 2 நாள் 3 நாளில் 1 வாரத்தில் போட்டுடுறாங்க. இன்னொரு 15 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறப்ப ஆளே இருக்காது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணினாவே சரண்டர் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து சேரும். அதனால இது சரண்டர் ஆப்ஷன் பண்ணாலும் நமக்கு நட்டம் அல்ல, கஸ்டமருக்கும் நட்டம் அல்ல, ஏஜென்ட்ஸுக்கு மட்டும்தான் நட்டம். ஏன்னா அந்த பாலிசி லேப்ஸாக போயிடும், அது நம்ம கிளப் மெம்பர்ஸ்லேருந்து வெளியே போயிடும். ஸோ அதனால மேக்சிமம் கஸ்டமருக்கு சர்வீஸ் பெனிஃபிட் வாங்கி கொடுக்கறத பாருங்க. அதுக்கு தான் அந்த அக்காவை கூட நீ சொன்னாங்க, நேற்று ஒரு ஏஜென்ட் பேசினாங்க, 60 வயசுக்கு அப்புறம் நம்ம போய் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா இன்சூரன்ஸை நீங்கள் போட்டு வைங்க, உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சார் சொன்னார்னு அக்கா அவங்க சொன்னாங்க. கிளியரானே? ஓகே 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 ஓகே. வேற எதுவும் இருந்தால் டவுட் இருந்தால் கேளுங்க. ஷார்ப்பாக ஒரு 3 நிமிஷம் இருக்கு, 3 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நான் உற்சவம் எடுக்கலான்னு தான் இருந்தேன், பட் உற்சவம் எனக்கு பிபிடி போடுறதுக்கு நேரம் இல்லை. அது வெள்ளிக்கிழமை கிளாஸில் வேணால் உற்சவம் எடுத்துறேன், ஒரு பிளான் மட்டும் எடுத்தால் போதும்.
இந்த கிளியராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 5:15 முடிச்சிடலாம். ஸோ ஒரு சிலர் வந்து எல்லா பேருக்கும் ஒரு பிளான் மட்டும் எடுக்கிறதா தான் நம்ம 4:30க்கு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக 5 மணிக்கு ஆரம்பிச்சுக்கலாமான்னு தோணுது. நான் ஒரு கிளாஸ் ½ அன் ஹவரில் முடிஞ்சிடும். 5:40 6 மணிக்குள்ள முடிச்சிடலாம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் ஏர்லிங்காக எந்திரிச்சு வர்றதுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு வர்றதுக்கு யோசிக்கிறதுனால ஸோ நம்ம ஒரே ஒரு கிளாஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு நான் பேமெண்ட் கட்ட நம்ம எப்போ எடுத்துக்கலாம், ஃப்ரீ செஷனுங்கிறனால எடுக்கிறோம். ஸோ நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள். 4:30ங்கிறத 5 மணியாக கூட வச்சுக்கலாம். 5 ஷார்ப்பாக 6 மணிக்கு முடிச்சிடலாம். 5:10 க்ளீன் பண்ணாங்கன்னா அங்கிட்ட ஒரு 5:45 முடிச்சிடலாம். இதான். வேற எதுவும் டவுட் இருக்கா? கார்த்தி, ரமேஷ், சிவானே, பாரதியக்கா, இல்ல சார், ஓகே சார், கிளியர் சார். கிளியரா? இங்க பாருங்க, 7ஆம் தேதி ஒரு டேட் கொடுத்துருக்காங்க டிவிஷனல் ஆஃபீஸில். 7/7/7 7/7/25 போகிறதுக்கு போல 7/7 போட்டு ஏதோ ஒரு இது போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒவ்வொரு காம்படிஷனும் ஒரு உத்வேகத்துக்காக தான். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பாருங்க, பார்த்தீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். முடிச்சுக்கலாமா? வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. வந்து சிறப்பு. நீங்கள் வந்து 5 பேர் வந்திருக்கீங்க, என்னோட சேர்த்து 6 பேர். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. இன்னொன்று விஷயம் வந்து இந்த ஃபைனான்ஷியல் ஹேண்ட் ரைட்டிங்லாம் மாறி இருக்கு. அதை வந்து உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஃபைனான்ஷியல் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து 18 to 35 வரையும் சேவிங்ஸ் பிளானுக்கு வந்து 35 டைம்ஸ் ஆஃப் சராசரி ஆவரேஜ் அனுவல் இன்கம் 35 மடங்கு வரையும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 36 to 45 வந்து 25 மடங்காக வச்சுருக்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து யூஸாக இருக்கும். எல்லாத்துக்கும் கஸ்டமருக்கு வந்து நம்ம கம்மியாக கேட்கணுங்கிறத காட்டி இவ்வளோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 36 to 45 வயசுக்குள்ள 25 மடங்கு கொடுக்கலாம். 46 to 50க்கு 20 மடங்கு கொடுக்கலாம். 51 to 55க்கு 15 மடங்கு வரையும் கொடுக்கலாம். எபோவ் 56க்கு மேலே 10 மடங்கு கொடுக்கலாம். முதல்ல வந்து 10 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருந்தால் ஒரு டைம்ஸ் இருந்துச்சு. 10 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட இருந்துச்சுன்னா ஒரு டைம்ஸ் இருந்துச்சு. கம்மியாக இருந்தால் அந்த சேவிங்ஸ் பிளான்ஸ்க்கு இப்போ சத்தோட மாற்றிருக்கிறாங்க போன மாதத்துல இருந்து. ஸோ அதனால் இந்த ரூலையும் உங்களுக்கு நான் ரிவைஸ் அனுப்புகிறேன். அதே மாதிரி மைனர் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நம்மளோட வருமானத்தில் இருந்து 25 மடங்கு பண்ணுறோம்னா நம்மளுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 10னா கூட 5 36லேருந்து 50 வயசு வரையும் ஒரு 5 மடங்கு சேர்த்துக்கலாம். அந்த இது யூஸ் பண்ணியிருக்காங்க. 25 மடங்கு நம்ம கொடுக்க முடியுங்கிறத 30 மடங்காக கொடுக்கலாம். 46 to 50க்கு 20 மடங்கு கொடுக்கறத 25 மடங்காக கொடுக்கலாம். ஸோ இது ஃபைனான்ஷியல் ஹேண்ட் ரைட்டிங் லேட்டஸ்ட் சேஞ்சஸ் நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி செல்வக்கூர் மதியழகன் சாருடைய அந்த ஃபைனான்ஷியல் ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்சஸை பற்றி மதியழகன் சேனலையும் போட்டிருக்கிறாரு. ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. நான் அதையும் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக பண்ணுங்கள். புதன்கிழமை சிறப்பாக வணிகம் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.